வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கை டிசைன் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி. நீங்கள் சூப்பராக ஒரு கை டிசைன் பார்க்கலாம். அகலம் வந்து 14 இன்ச்சு, உயரமும் 14 இன்ச்சு, ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் முக்கோணமாக வந்து 3.5 இன்ச்சு, ஒரு மூலையில் 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 இடத்துல பண்ணணும். 2 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இந்த ஃப்ளிட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு வந்து மெட்டீரியல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மடக்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து குட்டை கைக்கு பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2 பக்கமும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கு 2 பக்கமும் ஒரே அளவுக்கு கோடு போட்டுக்குங்க. ஏன்னா ரெண்டுமே சமமாக வரணும் நமக்கு. இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி முக்கோணமாக வச்சுட்டு இப்போ நான் மடக்கி கொடுக்குற மாதிரி ஃப்ளிட்ஸ் வைங்க. தையல் வந்து அளவாக வரணும். நீங்கள் மடக்கிற ஃப்ளிட்ஸும் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளிட்ஸு நான் வைக்கிறேன். 5 போதுமானதாக இருக்கும். வச்சுட்டு ஒன்றுக்கும் இந்த ஃப்ளிட்ஸை வந்து கரெக்டாக வச்சு சமமாக வச்சு தையல் போடுங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் வச்சு தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இதை அயன் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றுக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம 3.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து நீங்கள் ஃப்ளிட்ஸு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கை வந்து கீழே வரைக்கும் எல்போ வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து 20 இன்ச்சு எடுத்துக்கணும். உயரம் மட்டுமே 20 இன்ச்சு எடுத்துக்கணும். இன்னும் 6 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஃப்ளிட்ஸு கொஞ்சம் கூட தான் வரும். ஒரு 7 இல்லைன்னா 8 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ சமமாக வச்சு இந்த பக்கமும் தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சைடு மட்டும் கரெக்டாக வச்சு கோடு போடுங்க. இது டேப்பு இல்லைன்னா வந்து ஸ்கேலு அந்த மாதிரி வச்சு அளவாக கோடு போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே அளவாக. இந்த பக்கமும் சமமாக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இந்த இது வந்து நீங்கள் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் கூட குறையா இருக்குன்னா நீங்கள் வந்து அதை சமப்படுத்திடுங்க. லைட்டாக பிரிச்சுட்டு அதை நகட்டி வச்சுட்டுருங்க ஃப்ளிட்ஸு. ஏன்னா வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கை வந்து நீங்கள் உங்களோட உயரம் என்ன அளவோ அந்த அளவு கட் பண்ணிடுங்க. நான் வந்து 8 இன்ச் உயரம். இது கீழே நம்ம வந்து மடித்து தைக்கிறதுல தையல் போட்டு திருப்பணும். அதனால் 8 இன்ச் வச்சுருக்கேன். அகலமும் 8 இன்ச் வச்சுருக்கேன். 14 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு தாங்க சரியாக வரும். உங்களுக்கு கை வந்து இன்னும் அகலமான கை அப்படின்னா நீங்கள் வந்து அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அகலமும் நீளமும் அதிகப்படுத்திக்கோங்க. 14 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சரியாக வரும். இப்போ முன்னாடி வந்து குழஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க.
இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சு நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அப்படியே மடித்து நம்ம வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்துலேயே தையல் போட்டுருங்க. 2வது தையல் அமுக்கு தையல் விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா ஒரு தையலே போதும். நமக்கு கீழே வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அப்படியே திருப்பி உள்பக்கமாக ஓரத்துலேயே அப்படியே சுற்றிலும் தையல் போட்டு வாங்க. ஒரு தையல் போடுறேன் நான். இப்போ இதை போட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரே அளவா. இப்போ சைட்லேயும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சதுக்கு நம்ம வந்து பாசி வச்சு கொஞ்சம் இதை அழகுபடுத்திடலாம். நான் நடுவில் மட்டும் பெரிய பாசி வைக்கிறேன். கீழே வந்து இந்த பாசி லேஸ் வந்து கிடச்சது, அதை வாங்கி நான் கம் வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து சும்மா அப்படியே தைச்சி விட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு தையல் நம்ம போட முடியாது. கம்மு வச்சு ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா கையிலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு ஃப்ளிட்ஸுக்கும் நம்ம ஒரு பெரிய பாசி வைக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு கொடுத்துட்டு வாங்க. இப்போ அந்த ஃப்ளிட்ஸை அப்படியே மேல் வாக்கில் திருப்பிட்டு அதுக்கு ஒரு பாசி கொடுங்க. இது வந்து நல்ல ஒரு இலை ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த கை இது விருப்பம் தான். இது வந்து மடக்கி கொடுத்து நம்ம தைக்கிறது வந்து உங்களுடைய விருப்பம். இது பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கை டிசைனு. பாசி நமக்கு கொஞ்சம் சேர்த்து வரும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.